சர் தாமஸ் மன்றோவின் 200வது நினைவு தினத்தையொட்டி ஊட்டியில் கருத்தரங்கம். 1820 1827 வரை மெட்ராஸ் கவர்னராக இருந்த சர் தாமஸ் மன்றோ விவசாயிகளின் நலன் காக்க ராய்த்து வரி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். மாவட்ட நிர்வாகங்களை சீரமைத்தார். அனைத்திற்கும் மேலாக ஊட்டியை கோடைக்கால வாழ்விடமாக அறிவித்தார். இவரது 200வது நினைவு நாளை நீலகிரி ஆவண காப்பகமும் மத்திய நூலகமும் இணைந்து கடைபிடித்தது. கருத்தரங்கில் சர் தாமஸ் மன்றோவின் சிறப்புகள் எடுத்துரைக்கப்பட்டன. என்னுடைய ஸ்தாபனம் நீலகிரி ஆவண காப்பக மையம், உங்கள் வாசகர் வட்டம், நம்ம டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி அவங்க கூட சேர்ந்து இந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம்னு முடிவு பண்ணோம். அது முதல்ல நானுடைய முக்கியத்துவம் என்னன்னா, ஒரு சர் தாமஸ் மன்றோ அப்படின்னும் போது சில பேருக்கு யார் அவரு அப்படின்ற அந்த ஒரு இதே நமக்கு ஒரு வருத்தத்துக்கு தான் கொடுக்குது. அதாவது தாமஸ் மன்றோனாலே நமக்கு உடனே சட்டு ஞாபகம் வரணும். இது வராததுக்கு காரணம் ஜான் சலிவன்ங்கிறவர் ஒரு மாவட்ட கலெக்டர். ஸோ அவருக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. சரிடா, நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிறோம், ஊட்டியில போய் ஒரு கோடை வாசத்தலம் உருவாக்கி அது நம்ம இவங்களுக்கு வரவும் எல்லாருக்கும் நல்லா இருக்கும்னு அவர் நினைக்கிறாரு. அந்த ஆர்வம் வருது. பட் அவர் தானே செய்ய முடியாது. அவர் சாதாரண இந்த சலிவனுக்கும் அவருக்கும் நல்ல கருத்து ஒருமைப்பாடு இருந்தது. அவங்க எல்லாமே என்ன மெயினா இந்தியா மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும். அந்த காலகட்டத்துக்கு அதாவது அவங்க இருந்த காலகட்டம் 1800 ஆரம்பம். அது வரைக்கும் இந்த வெள்ளைக்காரர்கள் இந்த ஆங்கிலேயர் ஒரு இந்தியர்களை அடிமையாகவும் இந்த இந்தியாவை எங்களுக்கு தான் சொந்தம், ஸோ நாங்கள் எங்களுடைய காலனி இதில் நாங்கள் என்ன பண்ணால் யார் கேட்கறது அப்படிங்கிற ஒரு நடைமுறை தான் இருந்தது. அந்த 1800க்கு பிறகு தான் அதில் அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருந்தது. நம்ம இங்கிலாண்டில் ரொம்ப நாகரிகமாக இருந்திருக்கேன், இங்கே அநாகரிகமாக இருக்கக்கூடாது. அந்த சிந்தனையை ஆரம்பித்தவர் தான் சர் தாமஸ் மன்றோ. அந்த மாதிரி ஊர்களும் சின்ன சின்ன இதை மாற்றி கொண்டு அதே மாதிரி இந்த கோர்ட்டுங்கும் போது நம்மளா ஏன் ஒரு கோர்ட்டை கொண்டு வரணும், அந்த பஞ்சாயத்தே நல்லா வேலை செய்யுது, அந்த பஞ்சாயத்தை நம்ம இது பண்ணலாமே அப்படிங்கிறதுல சீர்திருத்தங்களை இந்த தென் மாநிலங்கள் இதெல்லாம் கொண்டு வந்ததோடு தான் இன்னைக்கும் நம்ம இந்தியாவில் ஒரு தனி தன்மையாக இருக்கிறோம் கொடுக்கணும். ஸோ இவர் கவர்னருக்கு சலிவன் மேலே நிறைய அபிப்பிராயம் நல்லது தெரியும், அவர் செய்கிறது நல்லதுதான் தெரியும். பட் இருந்தாலும் அதை ரெக்கமெண்ட் பண்ணும்போது இவர் அவங்க இந்த மன்றோவுடைய நல்ல எப்படின்னா அவ்வளோ பழக்கம் இருந்தால் கூட இந்த பண விஷயத்துலலாம் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சலிவன் ஆரம்பத்தில் கேட்குறாரு, நான் எனக்கு ஒரு 2000 ரூபா கூட நான் அந்த முதல்ல ஒரு சாலை ரோடு போடுறேன், அந்த சிறுமுகை வழியாக கோத்தகிரிக்கு போடுறேன், இப்போ அதை கொடுத்தாரு. அதே டைம்ல இந்த லேக்கை கொஞ்சம் பெருசா பண்ணும், அதுக்கு பணம் கேட்கும்போது கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி அவங்க பொறுப்புல இருக்கும்போது கரெக்டா எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி தான் கொடுப்பாங்க. ஒரு அக்பர் சரி இப்படி சொல்றதெல்லாம் கொஞ்சம் நியாயம் இருக்குது அப்படிங்கிறது யோசிக்கிறாரு. அதையும் போய் உடனே ரெக்கமெண்ட் பண்ணல. அவர் செப்டம்பர் 29 1826 வராது. அப்புறம் அடுத்த வருஷம் 1827 மே மாதம் வரைக்கும் அவர் அதை பற்றி ஒன்றும் முடிவு எடுக்கல. அந்த மே மாதம் மட்டும் அவர் என்ன பண்றாரு, அந்த டைம்ல அவருடைய டைமும் முடிஞ்சிருது, அவரு பீரியட் முடிஞ்சு அவர் வெளிநாடு அவர் இங்கிலாந்துக்கு போக வேண்டிய கட்டம். ஸோ அந்த டைம்ல இந்த பெண்டிங் பேப்பர்ஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி இந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு எழுதுறாரு. இந்த நீலகிரி இப்படி ஒரு கோடை வாசத்தலமா நம்ம அதை உருவாக்கலாம். அது உருவாக்குறதுக்கு இவ்வளவு ஒரு டாக்டர் தேவை, அதெல்லாம் தேவை. அது அதுக்கு ஒரு பரிந்துரை செய்தார். நமக்கு நிறைய பேருக்கு அது தெரியுது. உழுபவனுக்கு உரிமையை கொடுத்தவர் தாமஸ் மன்றோ. அதான் ரயத் வாரியத்தினால, அதான் ரயத்தனா உழுபவன், உழுபவனுக்கு உரிமையை கொடுத்தவர் தென்னகத்தை பொறுத்தப்பட்ட முக்கியமாக. அறிவுகள் என்று பார்க்கின்ற பொழுது மெட்ராஸ் கவர்னராக 1820 ஜூன் 10 முதல் 1827 ஜூலை 10 வரை. இந்தியாவில் இவருடைய காலகட்டம் எப்படியாக இருந்தது என்று நாம் ஆராய்கின்ற பொழுது
1780 முதல் 1792 வரை ஹைதர் அலி திப்பு சுல்தான் இவர்களோடு போர் புரிகின்றார். அப்பொழுது ஒரு இராணுவ அதிகாரியாக அவர் செயல்பட்டிருந்தார். 1792 முதல் 1807 வரை பாராமகர், கனரா மாவட்டங்களில் சிவில் நிர்வாகத்தை கவனித்துக் கொண்டார். 1814 முதல் 1818 வரை இங்கிலாந்தில் இருந்து இந்தியா திரும்பி வந்த இவர் நீதி, வருவாய் துறைகளில் சீர்திருத்தத்தை உண்டாக்கினார். 1820 முதல் 27 வரை மெட்ராஸுடைய கவர்னராக பணியாற்றினார். தமிழ்நாட்டிற்கு இவர் செய்த நன்மைகள் என்ன, நாம் நினைத்து பார்க்கக்கூடிய நன்மைகள் என்ன என்று ஆராய்கின்ற பொழுது நம்முடைய உறுப்பினர் கூறியதை போன்று ரைத்துவாரி விவசாயிகள் நேரடியாக வரியை செலுத்தலாம், அவர்களுக்கு இடைத்தரகர்கள் யாரும் தேவையில்லை என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். மாநில சுயாட்சி, இந்தியா முழுவதும் ஒரே ஆட்சி இருக்கக்கூடாது, மாநிலங்கள் தனித்தனியாக சுயமாக செயல்படலாம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். இந்த திட்டத்தை 200 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் செயல்படுத்தி முடிக்கின்றார். நிர்வாகம், காவல், கல்வி போன்ற துறைகளில் எல்லாம் இன்று தமிழ்நாடு நவீன மயமாக இருப்பதற்கு அவரே அடித்தளமாக இருந்திருக்கின்றார். நம்முடைய நீலகிரி மாவட்டம், நாம் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நீலகிரி மாவட்டத்தோடு அவருக்கு என்ன தொடர்பு இருந்தது? 1876 செப்டம்பரில் முதல் கவர்னராக நீலகிரிக்கு வருகை தந்தார். அதற்கு முன்பாக எந்த கவர்னருமே நீலகிரிக்கு வருகை தரவில்லை. முதலாக வந்தவர் அவரே. அவர் அவ்வாறு வருவதற்கு காரணமாக இருந்தவர் ஜான் சலீம். 1819 ஜான் சலீம் இவரை அழைக்கின்றார். இங்கு ஒரு ஊர் இருக்கின்றது, இதனுடைய அழகு எப்படியாக இருக்கின்றது, கண்டிப்பாக நீங்கள் இதனை பார்க்க வேண்டும், அவ்வாறு பார்த்து இதனை ஒரு மலை வாசத்தலமாக நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றார். ஒரு பள்ளத்தாக்கு பகுதியிலே இருந்து அவர் கடிதம் எழுதுகின்றார். இந்த அழகான பகுதியை நீங்கள் பார்க்க வேண்டும். அவருடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப இவர் வருகின்றார். ஜான் சலீவன் வருவதற்கு தேவையான ஆதரவும் பொருளும் தந்து அவரை அனுப்பி வைத்தவர் இவர் தான். இவருடைய கடிதத்தை கண்டு மீண்டும் இவருக்கும் ஆசை எழுகின்றது, நகரத்தை காண்பதற்காக வருகின்றார். வந்து நம்முடைய நீலகிரி மாவட்டத்தினுடைய அழகினை காணுகின்றார், மனதை பறிகொடுத்து இங்கிருந்து தன்னுடைய மனைவிக்கு கடிதம் எழுதுகின்றார். இப்படி ஒரு அழகான இடம் இருப்பதை பார்ப்பதற்கு நீ வரவில்லையே என்று நான் வருந்துகின்றேன் என்று எழுதினார். நம்முடைய குடும்ப கடிதங்கள் எல்லாம் வேறு விதமாக இவர் இந்த இடத்தினுடைய அழகினை கண்டு கழிப்பதற்கு நீ வரவில்லையே என்று தான் வருந்துவதாக எழுதுகிறார். அந்த அளவிற்கு நம்முடைய நீலகிரி மாவட்டத்தினுடைய இயற்கை அழகிலே அவர் ஆழ்ந்து கொள்கிறார். 28 அன்று கூறியதை போன்று அந்த நாளை அவர் பரிந்துரை செய்கிறார். வருகின்றார், அழகை காணுகின்றார். நிச்சயமாக இது ஒரு கோடை வாசஸ்தலமாக இருக்கக்கூடிய மலை வாசஸ்தலமாக இருக்கக்கூடிய இந்த பகுதி அனைவருக்குமே பயன்படக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது என்று சொல்லி அவர் என்ன செய்கின்றார்? பரிந்துரை செய்கிறார். நிச்சயமாக இது மலை வாசஸ்தலமாக இருப்பதற்கு தகுதியான ஒரு இடம்தான் என்று சொல்லி பரிந்துரை செய்கின்றார்.